எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரபு. ஆ, நம்ம வந்துட்டு இந்த அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஒரு 2 கோட்டால் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஜஸ்ட் அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜட்ஜ்மெண்ட்னா ஏதோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறோம்ல, அப்படி இல்லை. டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட், ரொம்ப ஃபேமஸ் கோட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டு. அது உண்மைதான். அதே போல் டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் அண்ட் டோன்ட் டேக் இட் அதர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப உண்மைதான். பட்டு இதுவே கொஞ்சம் உல்ட்டா பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா, டோன்ட் ஜட்ஜு த பிஸ்னஸ் ஆர் சர்வீஸ் பை த ரிவ்யூஸ். ஓகே, அதாவது இப்போ நம்ம மேக்ஸிமம் பிஸ்னஸ் சர்வீஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம்? கூகுள் மை பிஸ்னஸ்லேயோ இல்லை ட்ரஸ்ட் பைலட்லேயோ நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ரிவ்யூஸு நல்ல பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அவங்கள சூஸ் பண்ணுறோம். அது ஒரு கரெக்டான கால்குலேஷன், மேத்தமெட்டிக்ஸ் தான். பட் அதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு 30% வந்து ஒரு பஃபர் வந்து இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தஞ்சாவூர்லேயே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தேவஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, பாயிண்ட்ஸும் எபோவ் 4 பாயிண்ட் சம்திங் இருக்கும். பட் இப்போ நியூவஸ்ட் ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அது முன்னாடி இருந்த அந்த நேம் வச்சுட்டு தான் அவங்க இன்னமும் ஈவன் அந்த ரிவ்யூ படி சொல்லலை, ஈவன் நீங்கள் ஹோட்டலுக்கு போய் டேஸ்ட் பண்ணிங்களாமே அந்த பழைய டேஸ்ட் எதுவுமே இப்போதைக்கு இருக்காது. ஸோ அதனால் நம்ம தெரியாத இடத்துக்கு போகும்போது நம்ம ஜஸ்ட்டு ரிவ்யூஸ் வச்சுட்டு, இல்லை தெரியாத ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஜஸ்ட் பை ரிவ்யூஸ் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ப்ராடக்ட்டுக்குமே என்னால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இப்போ நான் தூத்துக்குடி கருவாட்டு கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கடை, அப்புறம் ஸ்வீட் கடை .com சொல்லிட்டு தீபாவளி டைம்லலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இது எதுவுமே வந்து ப்ராப்பராக அவங்க சொன்ன கமிட்மெண்ட்டை பண்ணலை. பட் ரிவ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அதிலே லேட்டஸ்ட் நியூவஸ்ட் ரிவ்யூஸில் போய் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் அவங்களோட இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஹியூமனுக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கும். சரி, எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, ஒன்லி ஸ்கூல் வரைக்கும் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்னை பற்றி தெரியாது. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒன்லி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நான் என்ன மாதிரியான திங்ஸ் இருக்குது, என்ன மாதிரி போயிட்டுருக்குங்கிறது இப்போ பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, எதையுமே அடுத்தவங்க சொல்கிறத வச்சோ ரிவ்யூ வச்சோ முடிவு பண்ணாதீங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணுங்கள். நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்னால, இப்போ இளையராஜா, ரஹ்மான், இந்த யூஸ் கேஸையும் சொல்ல முடியும். இது வந்து கம்பேரிசன் கிடையாது. ஓவரால் பார்த்தோன்னா அதிக சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணது இளையராஜா தான். அதே போல் மியூசிக்கில் வந்து மாஸ்டர் வந்து இளையராஜா தான். பட் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு எடுத்தோன்னா அவர் ஃபீல்ட் அவுட்டு. ஈவன் ரஹ்மானுமே இன்றைக்கி ஃபீல்டில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே வந்து இதுமாதிரி டிபேட்டுக்காக நான் சொல்லலை. இது ஒரு அவேர்னஸாகவும் நீங்கள் வந்து எடுத்துங்க. ஆஸ் ஏ பிஸ்னஸ் பீப்புளாக நீங்கள் ரிவ்யூஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து எப்படி நம்ம நெக்ஸ்ட் டைம் அடாப்ட் பண்ணி, ஈவன் இந்த லேட்டஸ்ட்டாக நம்ம அதை ஓவர் கம் பண்ணி ப்ராப்பர் சர்வீஸை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நமக்கு அப்போ தான் தெரியும், ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வச்சு தான் நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தது. ஐபேட் ஆக்சுவலாக அந்த ட்ரைபேட் சம்திங், அது இந்த ஒரு சின்ன ஸ்க்ரூ ஏதோ கழட்டினா கீழே விழுந்துருச்சு. அதனால் அப்படி கையில் வச்சுட்டு பேசுகிறேன். சின்ன சின்ன காம்பனண்ட்டும் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே, நன்றி, வணக்கம்.